21 4ஆம் மாதம் 2014ஆம் வருஷம் சம்திங் ஹேப்பன் early மார்னிங். ஒரு 6 o'clock என் வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம், உண்மையாகவே நடந்த காரியம். as I was in my prayer, என் ஜெபத்துல இருக்கும்போது திடீரென்று கர்த்தர் ஒரு வார்த்தை கொண்டு என்னோட பேசினார். ஃபாலோ மீ என்று சொல்லி அந்த வார்த்தை கொண்டு என்னோட அவர் பேசினார். ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவன் சொன்ன அந்த வார்த்தை, பின் சென்று வா என்ற சொன்ன வார்த்தையை நான் கேட்டேன். சோ அந்த வார்த்தை கேட்ட அந்த நிமிஷத்திலேயே ஐ சரண்டர், ஐ பிரேட். தொடர்ந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் என் மனைவியோடு செய்து ஐ சரண்டர்ட் த பிளான் ஆஃப் காட். சோ அன்னைக்கு தொடர்ந்து இந்த ஜேர்னி. அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணி கொண்டிருந்தேன்னு கேட்கலாம். நான் வேலைக்கு ஐ வாஸ் ஒர்க்கிங் அண்ட் ஐ வாஸ் மினிஸ்ட்ரிங். அதே ரெண்டையும் செய்து கொண்டிருந்தேன். பட் தட் பர்டிகுலர் டே ஐ அண்டர்ஸ்டுட் த கால் ஆஃப் காட். அவர் என்ன செய்யணும்னு சொல்றார் என்பது எனக்கு தெளிவா புரிந்ததுனால ஐ ரிசைன்ட் மை ஜாப். I gave everything. Then I began to, as God said, follow me. அன்னைக்கு லேவிக்கு இந்த அழைப்பு கொடுக்கிறாரு. ஆயத்துறையில இருந்த லேவிக்கு இப்படிதான், என்னை பின்பற்றி வா, என்னை பின் சென்று வான்னு சொன்ன போது அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு கடந்து போனானா. Amen, hallelujah. So today நான் இந்த நாள்ல கூட as I was thinking and ஒரு சின்ன ஐ வாஸ் கேட்டு கொண்டு இருக்கும் போது வாட் ஷுட் ஐ ப்ரீச் டுடே, இன்னைக்கு என்ன ஆண்டவரே என்று சொல்லும் போது ஐ பிலீவ் த லார்ட் ஹஸ் கிவன் திஸ் வேர்ட். இன்னைக்கு உங்களை என்னையும் ஃபார் எவ்ரி ஒன் லிஸ்னிங் டு மை வாய்ஸ் காட் இஸ் சேயிங் ஃபாலோ மீ. இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இப்போ என்னன்னா, இந்த உலகத்தை பார்க்கும்போது, உலகத்துல இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது நாம் ஆச்சரியப்படுகிற வண்ணமாக காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிற இந்த டெக்னாலஜியுடைய வளர்ச்சியை பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸ்பெஷலா இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா, இந்த ஏஐ இல்லாத ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தாத மக்கள் யாருமே இல்லை. அதை those who don't know, இதை பத்தி ஒன்னும் தெரியாதவங்க, இந்த கிராமத்துல இருக்கிறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்களை தவிர எல்லாருக்கும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அவசியமா போயிருக்கிறது. இன்க்ளூடிங் த சில்ட்ரன், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளிலிருந்து வீட்டுல இருக்கிற பெற்றோர்கள் வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் they depend upon the AI, chat GPT, நிறைய காரியம் இருக்குது. அதை சார்ந்துதான் இன்னைக்கு வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. For everything, எல்லாவற்றுக்காக ஏதோ ஒரு குறியத்தை, ஒரு சப்ஜெக்ட தெரிஞ்சுக்கனாலும் யூ கோ டு ஏஆர் சாட் ஜிபிடிக்கு போறோம், கேட்கிறோம், வி ஸ்டடி அண்ட் வி பிலீவ் வாட் இட் கம்ஸ். நம்ம ஸ்கிரீன் மேல வருகிறதை படித்து இதுதான் என்று சொல்லி நம்ம நம்பி வாழ ஆரம்பிச்சிட்டோம். வி ஆர் லிவிங் ஆல்ரெடி, இன்னும் வாழ போறோம் இல்லை, ஆல்ரெடி இட் ஹஸ் இன்வேடட் தி ஹோல் எர்த். அதை நாம இன்னைக்கு the churches are following, சபைகள் அவைகளை பின்பற்றி கொண்டு இருக்கிறது, மனுஷர் அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ரீசெண்டா இந்தியால என்ன இருந்துச்சுங்க, இந்த ஏஐ குறித்து ஒரு செமினாரை நடத்திட்டாங்க. உலக நாடுகள் வந்தது. அவர்கள் எல்லாம் இனி வரப்போற காலத்துல எல்லாமே it should be submitted or submissive to the AI because everything அதுக்குள்ளதான் இருக்கிறது. இந்த ஏஐ தானா உருவாகல, மனுஷன் உருவாக்கினான். மனுஷனுடைய ஞானத்துக்கு அது அடையாளமா இருக்கிறது. He created, அவன் தான் அதுக்கு அந்த ஏஐக்குள்ள உபதேசங்களை கொடுத்திருக்கிறான், கற்றுக் கொடுத்திருக்கிறான். அது தனக்குள்ள ஸ்டோர் பண்ணி கொண்டு மற்றவர்கள் கேட்கும் போது அது கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறதா? நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா, பாபேல் டவரை குறிச்சு பார்க்கும்போது மனுஷன் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல அவன் பேசிக்கொள்வான், தனக்குத்தானே சொல்லிக் கொள்வான். ஆஃப்டர் தி நோவாவோட அந்த பேழை அதெல்லாம் வந்த பிறகு நோவாவுடைய பிள்ளைகளினால as they were multiplying, அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே போகும்போது அந்த ஹல்லேலூயா ஒரு சமபூமி கிட்ட வராங்க. அந்த சமபூமி கிட்ட வரும்போது என்ன பண்றாங்க, அங்க ஒரு இடத்தை பாக்குறாங்க. then they wanted, எங்க பைபிள் சொல்லும் அந்த 11ஆம் அதிகாரத்துல ஜெனசிஸ் சாப்டர் 11ல பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்குதுங்க, பூமி அங்க ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. there was people, அங்க பாத்தீங்கன்னா
ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அது ஜஸ்ட் டிராவலிங். அப்போ ஒரு இடத்துக்கு வந்த மாத்திரத்துல அவங்க என்ன பண்றாங்க, they wanted to show who they are, அவர்கள் யார் என்று செய்வதற்காக they begin to build a tower. அவர்கள் சொல்றாங்க, பிகாஸ் எதுக்கு அந்த பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்டுறாங்கன்னா, அது காரணம் என்னன்னா, ஹல்லேலூயா, அவங்களுக்கு என்னன்னா, நோவின் நாட்கள் நடந்தது போல மறுபடியும் ஒரு பெரிய வெள்ளம் வந்து மனுஷன் அழிக்காதபடி, தங்கள் வம்சங்கள் அழிந்து போகாதபடி, ஒரு வானத்தை எட்டுற அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டலாம் என்று சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி அதை கட்டுறாங்க. தட் வாஸ் மேன்ஸ் பிளான். சோ இன்னைக்கு அதான் நடந்துக்குது. அதை பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கி வந்தானா. God came and destroyed the plan of man. அவர்களுடைய பாஷைகளை திசை திருப்பி போட்டாரு, அவர்கள் எல்லாம் சிதறுண்டு போனார்கள் என்று. So the same thing is happening. இன்னைக்கு மனுஷன் வந்து they are trying to do so many things. அதுக்கு வந்து இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் is showing itself. அப்ப அதன் நடுவுல இப்படியான காரியம் நடத்து கொண்டிருக்கிற நேரத்துலதான் God is calling a group of people. ஒரு கூட்டத்தை என்ன பண்றாருங்க, ஆண்டவர் அழைத்து கொண்டு இருக்கிறார். இஸ் நாட் காலிங் தி ஹோல் ஆஃப் திஸ் எர்த். ஒரு கூட்டத்தை நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா, அப்படியான ஒரு சம்பவம் நடந்த போது அகெயின் பீப்புள் மல்டிப்ளைட். நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது ஒரு மனுஷன் அழைக்கிறாரு. அவன் பேர் ஆபிரகாமன் பேர் இருக்கு. ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாமன் பேர் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க நீங்க 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க சொல்லும், கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமி எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. This is the call of God. ஆண்டவர் சொல்றாரு, come follow me. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ God didn't call the whole. ஆபிரகாமுடைய வம்சத்தார், அவங்க அப்பா தேராக கூப்பிடல, அவங்க அண்ணனை கூப்பிடல. ஆண்டவர் என்ன பண்றாருங்க, ஸ்பெசிபிக்கா ஆபிரகாம கூப்பிடுறாரு. அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பா. he had one wife, ஒரே சாரா என்ற ஒரு மனைவி இருந்தா. he had no children. அந்த நேரத்துல this was இந்த பாத்தீங்கன்னா, இது ஆபிரகாமுக்கு 75ஆம் வயதுல இது நடக்கிற ஒரு சம்பவம். அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அழைக்கிறத நமக்கு Acts chapter 7ல நீங்க படிக்கலாம். சோ இங்க என்ன இருக்குதுங்க, ஆபிரகாம் அழைச்ச பிறகு what is God doing? அவர் சொல்றார், go to the place that I show. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போ ஆபிரகாம் என்ன பண்றாங்க, without knowing anything, just hearing that voice, அவன் தேவனை முழுசா பார்த்தானா, தேவன் அவனோடு எப்படி பேசினார் என்கிறதெல்லாம் டீட்டெயிலா நமக்கு எழுதப்பட்டு இருக்குல்ல. பட் யூ ஹேவ் சம்திங் இன் Hebrews chapter 11ல படிச்சீங்கன்னா அங்க ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. என்ன இருக்குதுங்க, Hebrews chapter 11 நீங்க 8ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அங்க ஆபிரகாம அழைக்கிறது, நீங்க விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோபோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் இருந்தார். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆமென். அப்போ இங்க என்ன சொல்லுதுங்க, when God called Abraham to follow God, அவன் என்ன பண்ணலங்க, எங்க போகிறேன்னு கூட தெரியாம he just followed the instructions of God.
இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாருங்க? God is calling a group of people. ஒரு குரூப்னு கூட வச்சுக்கங்க. இல்ல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு I believe God is specifically telling you follow me. 2014 வருஷத்துல அதிகாலை ஒரு 6 மணி நேரத்துல God called me specifically follow me. எனக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? Follow me. God didn't give me the full description. இதெல்லாம் நான் செய்வேன், இப்படி எல்லாம் செய்யல. God just gave me this voice I could hear, this instruction என்னால கேட்க முடிந்தது. Follow me, என்னை பின்தொடரு, வா என்று ஆண்டவர் அழைக்கிறத சத்தத்தை கேட்டேன். Immediately நான் என்ன பண்ணாங்க? I resigned my job, I gave everything, I began to follow God. அப்போ everything நான் ஆண்டவரை ஃபாலோ பண்ணாரு. Everything didn't அடுத்து இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாது. Hallelujah. God was taking me step by steps, ஒரு hallelujah, ஒரு ஸ்டெப் அடுத்து ஒரு ஸ்டெப் God began to lead me, and that is it. இந்த நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா I was led by God, and I am what I am now because of the great grace and mercy of God. Hallelujah. அப்போ when God called ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது இல்ல போன்னு சொல்லும் போது something happens. அங்க ஒரு அற்புதமான ஒரு காரியம் இருக்குது. every ஆண்டவர் என்ன பண்றாருங்க? when God calls you, there is a big purpose. அதுல முதலாவது purpose என்னன்னா, நீங்க நல்லா உங்க வாழ்க்கை கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது ஆண்டவருடைய இந்த சத்தம் வரும். கம்ஃபர்ட் ஜோன். நீ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறான். எங்க இருக்கிறாங்க? தன் அப்பாவோட, தேராகோட, தன் குடும்பத்தோட, வேலைக்காரிகள், பிசினஸ்ல சம்பாதித்த செல்வத்தோட இருக்கிறான், லோத்தோட இருக்கிறான். அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் போதுதான் ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு? வாப்பா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நாங்க உன் கூட இருக்க, உன்னை நடத்த போகிறேன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்போதான் ஆபிரகாமுக்கு அந்த அழைப்பின் சத்தம் வந்த போது, நாட் ரியலைசிங் எங்க போறோம், ஏது பண்ண போறோம்னு ஒன்னும் தெரியாம, he just obeyed the voice of God and left his comfort zone. நல்ல அந்த சத்தத்தை கேளுங்க. கர்த்தருடைய God, தேவன், நீங்க நமக்கு நிறைய நேரத்துல அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு மனசு கிடையாது. ஒரு பொசிஷன்ல இருக்கிறோம், ஒரு வேலையில ஒரு உச்சிதமான இடத்துல இருக்கிறோம், நல்ல வருமானத்துல இருக்கிறோம், நல்ல ஒரு இடத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அது உங்களை துன்பப்படுத்தணும், உங்களுக்கு கஷ்டப்படுத்தணுங்கிறது விருப்பம் கிடையாது. பட் என்ன, ஆண்டவர் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஏன் வெளியே வர சொல்றாருன்னா, வெளியே ஏன் போக சொல்றாருன்னா, because God has something very big than your comfort zone. ஆபிரகாம் அந்த சப்போஸ் அந்த காரானூர்ல அவன் இருந்த இடத்துலயே அவன் என்ன பண்ணாங்க, ஆரான்லயே அவன் தங்கி இருந்தான்னாக்கா அங்கே அவன் செத்து போயிருப்பான். ஒரு நாள்ல சாவு வந்திருக்கான். He would have died there. But God said, ஏற்கனவே 75 வயசு ஆயிடுச்சு, ஆபிரகாமே, நீ இந்த இடத்துல செத்து மண்ணோட மண்ணா போக வேண்டிய அவசியம் கிடையாது. I am going to do something through you, with you. அதனால என்ன பண்ணணும்னா, I want you to step out of that comfort zone. நல்ல கவனிங்க. அந்த ஸ்டெப் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும்னா you need faith. ஏன்னா இன்னைக்கு அங்கதான் நம்ம இடரல் அடைகிறோம். என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ. You want to obey God, you want to follow God, பட் என்ன ஆகுதுன்னா, தேவன் சொல்லும் போது தடுமாற்றம் நமக்குள்ள வந்துருது. ஆண்டவர் என்ன நடத்துவாரா, என்ன கூப்பிட்டுட்டாரே, நான் போனா என்ன ஆகும், என்ன மதிப்பாங்களா, எனக்கு இது போயிருமா அது போயிருமாங்கிற ஒரு கலக்கத்தோடையே நாம் என்ன பண்றோம், அதை போஸ்ட்போன் பண்ணி கொண்டே இருக்கிறோம். We love that comfort zone. ஒருத்தரும் அந்த சத்தத்தை கேட்கிற நல்லா தெரிஞ்சுக்கங்க, nobody loves to leave the comfort zone. ஒரு ஆபீஸ்ல நல்ல பொசிஷன்ல இருக்கிறோமா, ஒரு ஊழியத்துல நல்ல ஊழியத்தை நடந்து கொண்டு இருக்கிறதா, ஒரு நல்ல சபை நடந்து கொண்டு இருக்கிறதா, அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் கழுத்தை பிடிச்சு தள்ளுனாலும் நம்ம போகிறதுக்கு ரெடி கிடையாது. You want to be there. If you want to be there, அந்த இடத்துல தான் இருக்கணும். அது நமக்கு பெரிய ஒரு
ஆண்டவருடைய இருதயத்தை நான் துக்கப்படுத்துறேன்னு கூட தெரியாம நம்ம என்ன பண்றோம், இதுல இருந்துட்டா என் கடைசி காலம் வரைக்கும் இருந்துரும். அதனாலதான் அநேகர் என்ன பண்றவங்க, ஏதோ ஒரு இடத்துல இருந்து யார் என்னன்னா பண்ணிட்டு போட்டோம், நான் இப்படி இருக்கிறேன், நான் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறேன்னு இருப்போம். பட் காட் மே பி காலிங். ஆண்டவர் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? He has something very big. ஆபிரகாம் நினைச்சு கூட பார்க்கல. ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது என்ன பண்றாருங்க, அவர் எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அங்க என்ன பண்ணுவாராம், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ ஆரான்லயே ஆபிரகாம் தங்கி இருந்தான்னாக்கா யோசித்து பாருங்க, அவன் தன் வேலைக்காரிகளுக்கும் ஒரு பெரிய மனுஷனா இருந்திருப்பான். அதோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். He never knew. ஆண்டவர் சொல்ற, நீ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தினா என்ன பண்ற, நான் காண்பிக்கும் இடத்துக்கு நீ போனினா நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருங்க, when God calls உங்களை என்ன அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர சொல்றாருன்னா, ஏன்னா கர்த்தர் God has a very big plan for your life. நீங்க அங்கதான் விசுவாசம் வேலை செய்யும். நாம விசுவாசிக்கிறோமா இல்லையா? அநேகவருடைய வாழ்க்கையில கம்ஃபர்ட் ஜோன் என்ன பண்ணுதுங்க, இட் ஸ்டாப்ஸ் the progress of our future. நம்முடைய எதிர்காலத்தை முன்னோக்கி போகிறதை இந்த கம்ஃபர்ட் ஜோன் தடுத்து விடுகிறது. we are satisfied. இதோ போதும்பா, இந்த வாழ்க்கையே போதும், கடைசி வரைக்கும் இப்படி இருந்துடலாம். பட் நோ, இந்த கம்ஃபர்ட் ஜோன் அவ்வளவு விரும்புகிறோம், we reject God. தேவனுடைய பிளானையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய வழிமுறைகளை நம்ம ரிஜெக்ட் பண்ணி விடுகிறோம். ஜார்ஜ் மியூலர் என்ற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் ஜெர்மனில இருந்தாரு. He's a called man of faith ன்னு சொல்லுவாங்க. சோ அவருடைய அப்பா இந்த ஜார்ஜ் மியூலர் என்னவா இருக்கணும், ஒரு ரெவரண்ட் ஆக்கணுங்கிற அவர் அப்பாவுக்கு ஆசை. அவங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரி, had a very respect. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிட்டிக்கு சொந்தக்காரர் இருந்தாரு. இந்த சிட்டி கமிஷனர் சொல்றோம்ல, அத போல ஒரு உன்னதமான ஒரு பதவியில அவர் ஜெர்மனில இருக்கிறாரு. எல்லா இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். அதனால அவர் என்ன பண்றாருங்க, தன்னுடைய பையன் தன்னுடைய குடும்பத்துல இருந்து அவனுடைய மகன் ஒரு ரெவரண்ட் ஆகணும். ரெவரண்ட் ஆயிட்டாக்கா அவருடைய மனசுல எல்லாம், என் பையன் கடைசி வரைக்கும் ஒரு கஷ்டம் இல்லாம அவனுக்கு குவார்டர் வீடு கொடுத்துருவாங்க, அவனுக்கு மாசத்துக்கு படி அடந்துருவாங்க, அவனுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, ஒரு லக்ஸுரியான லைஃப் அவன் கடைசி மட்டும் வாழ்வான்ற தீர்மானிச்சு அவன் என்ன பண்றாருங்க, தியாலஜிக் செமினாரியில சேர்க்கிறாங்க. எதுக்குங்க, அவர் ரெவரண்ட் ஆகணும்னு. யோசிச்சு பாருங்க, இந்த அப்பாவுடைய மனசுல என்ன இருக்குதுங்க, என் பிள்ளைக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வரணும், அங்கே அவன் இருக்கணும், அங்கே அவன் இருந்து செத்து போயிடணும். அப்போ தேவன் அவனுக்கு அவரோட பேசுகிறார், ஜார்ஜ் மியூலரோட பேசுகிறார். ஜார்ஜ் மியூலரும் அதே மனநிலை தான் வளர்ந்தாரு. அப்படியே இருந்துடணும், ரெவரண்ட் ஆயிரணும். ஏன்னா அவன் சொல்றாரு, எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது, அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே இருந்து செத்து நல்ல அந்த பொசிஷனுக்கு செத்து போயிடணும் தான் வளர்றாரு. ஆனா தேவன் என்ன பண்றாரு, திடீர் ஒரு நாள் அவரை சந்திக்கிறார், அவரோட பேசுகிறாரு. அப்போ தேவனுடைய திட்டத்தை அவர் சொல்றாரு, எனக்காக நீ வரணும், என் வேலையை செய்யணும்னு சொல்றாரு. சோ அதனால என்ன ஆகுதுங்க, பெரிய கமோஷன் ஆகுது. அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கு 10 நயா பைசா கொடுக்க மாட்டேன், கெட் அவுட்னு சொல்லிடுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணாங்க, இந்த படிக்கிற காலேஜை கூட கூட்டு வெளியே வரணும். அப்போ தேவன் அவர் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த சூழ்நிலை, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே தேவனை எல்லா காரியத்துக்காக தேவனை நம்ப ஆரம்பித்த போது God began to provide him everything. அவர் வந்த மாத்திரத்துல ஆண்டவர் அப்படியே கொடுக்கல, அவருக்கு தரிசனங்களை கொடுத்தார். ஆர்பனேஜ் நடக்கணும், ஏழை பிள்ளைகளை பார்க்கணும், இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாரு. பட் அதை நடத்துறதுக்கு பணம் கிடையாது. அவர் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆரம்ப நாட்கள்ல அவர்கிட்ட இருந்தனா, அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு வெல் ரினவுண்ட் ஃபேமிலியில வரும்போது அவருடைய போட்டிருக்கிற ட்ரெஸ்ல எல்லாம் பட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் வாஸ் மேட் ஆஃப் பியூர் சில்வர்.
தன்னுடைய அந்த வேலை நடத்துவதற்காக தன் மனைவியை போஷிப்பதை began to sell that அந்த சில்வர் பட்டன்ஸ் விற்க ஆரம்பிச்சாரு. அவர் வீட்டுக்குள்ள இருந்த சில்வர் தட்டுகளை, சில்வர் ஸ்பூன் எல்லாம் விற்க ஆரம்பிச்சாரு. அந்த கம்ஃபர்ட், பிகாஸ் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அவர் எதையோ ஒண்ணு உருவாக்குகிறேன்னு சொல்லிட்டாரு. So he left that comfort zone. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரும்போது he lost everything. தனக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இழக்க ஆரம்பிச்சாரு. So he began to depend upon God. அவர் தேவனிடத்துல பேச ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார். See, இன்னைக்கு அந்த ஜார்ஜ் மியூலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஒரு நாளும் ஒரு மனுஷன்கிட்டே அவர் கை ஏந்தல. எனக்கு இந்த தேவை இருக்கிறது ஐயா, எனக்கு ஏதாச்சும் எழுதுங்கன்னு அவர் கேட்கல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை போல அன்னைக்கு அவர் செய்யவே இல்லை. நான் ஆர்பனேஜ் நடத்தணும், என்கிட்ட சில பிள்ளைங்க ஒரு 200 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு கேட்கல. Every time ஒரு நீடு வரும்போது he went and knelt down before the holy God. தேவ சமூகத்துல அவர் ஜெபித்தாரு. தேவன் அந்த நேரத்துக்கு வேண்டிய ப்ராவிஷனை கொடுத்தாரு. அந்த பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, வளர்ந்தாங்க. பிஃபோர் his death அவர் 2000 பிள்ளைகளை தத்து எடுத்து அந்த 2000 பிள்ளைகளுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு அந்த 2000 பிள்ளைகளுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து அந்த 2000 பிள்ளைகளை பலர் பெரிய என்ன பண்ண உன்னத படிப்புகளுக்கு போனாங்க. they became big officers. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த ஜார்ஜ் மியூலரை வெளியே கொண்டு வந்தார் ஆண்டவர். அந்த அழைக்கும் போது ஜார்ஜ் மியூலரால அவர் என்ன பண்ணல, அத தட்டி கழிக்க முடியல. அப்போ என்ன சொல்றாருங்க, hallelujah, when God calls you to follow him, முதல்ல அவர் என்ன அழைக்க எப்படி என்ன தெரியுமா சொல்லுவாரு, அவரை ஃபாலோ பண்ணனா step out of your comfort zone. அந்த கம்ஃபர்ட் ஜோன் எப்ப தெரியுமா, எப்பயோ ஒரு நாள் இல்ல, எவ்ரி டைம் காட் வில் சே சம்திங். அப்ப அந்த நேரத்துல என்ன இருக்குதுங்க, உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஏன் கம்ஃபர்ட் ஜோன்? பிகாஸ் ஆண்டவர் உங்களை குறிச்சு வச்சிருக்கிற ஒரு பிக்சர், பெரிய பிக்சரை வச்சிருக்கிறார், பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். ஆபிரகாம் குறிச்சு வச்ச ஒரு தரிசனம் போல, ஜார்ஜ் மியூலரை குறிச்சு வச்ச ஒரு பெரிய தரிசனம் போல, பவுலை குறிச்சு ஒரு பெரிய தரிசனத்தை வச்சுதான் ஆண்டவர் அழைக்கிறாரு. பவுலுக்கு வெளியே அவன் ஒரு பரிசேயன். அவர் சொல்லுவார், நான் ஒரு பரிசேயனா இருக்கிறேன், கமாலியலின் பாதத்தின் கீழே படிச்சவன் நானு. அவனுக்கு நல்ல வருமானம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, பேர் இருந்தது, புகழ் இருந்தது. அப்படியாப்பட்ட பவுல் ஆண்டவர் சந்திச்சு என்ன பண்றாருங்க, அவனை வெளியே கொண்டு வராரு. அவர் சொல்லுவாரு, நான் இவன் என் நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இவன் மூலமா உலகம் எங்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போக வைக்கிறேன். அப்போ பவுல் எழுதுவாரு, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்த போது நான் மாம்சத்தோடு ரத்தத்தோட நான் ஆலோசனை பண்ணல, உடனே நான் இயேசுக்கு எஸ் சொன்னேன். அதனால நான் இன்னைக்கு என்ன பண்றேன், புறஜாதிகளாகிய உங்களுக்கு நான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்கிறேன். ஒரு that was the big picture of Paul. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய கண்ணு இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நீங்களும் நானும் போய் அடைய முடியாதபடி பிசாசு பலவிதமான தந்திர காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவன் நமக்கு என்ன பண்றான், பயத்தை ஏற்படுத்துகிறான். ஐயோ இது பயிற்சினா எப்படி என் வாழ்க்கை முன்னேறங்கிற கேள்வியை வைக்கிறான். தடுமாறி கொண்டு இருக்கிறோம், மனுஷனை பார்க்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம், இவங்களை பார்க்கிறோம், அவங்கள பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்கும் போது பயம் நமக்குள்ள வருகிறது. அந்த பயம் வரும்போது we tend to forsake the call of God. everyone இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஹல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு சின்னதா வச்சு உங்களுக்கு காத்து இருக்கல. நீங்க ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய ஊழியங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, when they left, ஆண்டவர் அவங்களை அழைக்கும் போது they have to leave many things. ஜான் வெஸ்லி சபை விட்டு வெளியே வர வேண்டியதா இருந்தது. அவரை சபைக்குள்ள சேர்க்கல, ஏன்னா அவருடைய உபதேசம் அப்படி இருந்தது.
அவர் கல்லறையில போய் நின்று பிரசங்கம் பண்ணாரு, வயல்கள்ல நின்று பிரசங்கம் பண்ணாரு. யோசித்து பாருங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, இந்த இங்கிலாந்து வேல்ஸ்ல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர நான் வெஸ்லிய பயன்படுத்த நினைச்சாரு. அதனால அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஜான் வெஸ்லி அழைச்சாரு. அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து submitted to God and God began to use him mightily. ஒரு எழுப்புதல் வர காரணமாக இருந்தவர் ஜான் வெஸ்லி. இன்னைக்கு வில்லியம் செய்மோரை நீங்க பாப்பீங்கன்னா, அவர்கிட்ட நீங்க பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்குமானால், அந்த வில்லியம் செய்மோர் அவர் ஒரு பாஸ்டரா இருக்கிறாரு. அவரோட தேவன் பேசுகிறாரு, தேவன் ஜெபிக்க சொல்றாரு. இப்படிதான் நீ ஜெபிக்கணும்னு சொல்றாரு. உன் முகத்தை மறைத்து கொள்ளணும், நீ மனுஷனை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. அந்த அவர் யோசித்து பாருங்க, 4 பேருக்கு முன்னாடி கம்பீரமா சூட்டு கோட்டு போட்டு பிரசங்கம் பண்ணி சும்மா ஆரவாரம் நடத்துறது பதிலா நீ இப்படி இருக்கணும், உன்னை மறைச்சுக்கணும், நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் போது அவர் அப்படியே செய்தாரு. ஹல்லேலூயா. அவருடைய நாட்கள்ல கிட்டத்தட்ட 5-6 வருடங்கள் ஒரு பெரிய எழுப்புதல் தேவன் கொண்டு வந்தார் இந்த உலகத்துல. 1905ல இருந்து. For everyone. இன்னைக்கு நமக்கு இது ஒரு புரியாத புதிய நான் ஆண்டவர் நமக்கு கேட்போம், ஆண்டவர் இப்படி எல்லாம் நமக்கு பண்ணுவாராம், ஆண்டவர் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா? ஆண்டவர் கஷ்டத்தை கொடுக்கறது இல்ல. அவர் சொல்றாரு, நான் வச்சிருக்கிற பிளான் உன் வாழ்க்கையில எக்ஸிக்யூட் பண்ணனா சில காரியங்களை நீ விட்டுதான்பா வரணும். ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில பாத்துங்க, நீங்க படிச்சீங்கன்னா அவர்களை பத்தி இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுறோம், படிக்கிறோம், சொல்றோம்னா அதுக்கு காரணம் என்னன்னா, when God called them to leave their comfort zone, அவர்கள் ஒரு கேள்வி கேட்காம, கேள்வி கேட்டிருக்கலாம், பட் at the end of the day they left their comfort zone. அதுக்கு பிறகு தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். It took years. அப்படி வந்த உடனே ஆண்டவர் பயன்படுத்தல. ஆபிரகாம் 75 வயசுல வாஞ்சொன்ன உடனே ஒரு பெரிய ஜாதி ஆக்கல. அந்த பெரிய ஒரு சந்ததி உருவாகத்தையே he had to wait for 25 years. 100 வயசுல தான் ஈசாக்கு பிறக்கிறார். அதுக்கு பிறகுதான் சந்ததி உருவாகுது. ஈசாக்கு 2 பிள்ளைங்களை தான் கொடுக்கிறாரு. அந்த 2 பிள்ளைகளை ஒரு பையனை தான் ஆண்டவர் யாக்கோபை தெரிஞ்சுக்கிறாரு. அந்த யாக்கோபுக்கு தான் 12 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை கொடுத்தாரு. அந்த 12 பிள்ளைகள் வழியாதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்ததியை தேவன் உருவாக்கினாரு. ஆண்டவர் சொல்ல, நீங்க திரள் கூட்டமா இருக்கும் போது நான் உங்களை அழைக்கல. when you were nothing I called you. சோ இமேஜின் பண்ணி பாருங்க, கர்த்தர் ஒவ்வொரு சத்தத்தை கேட்கிற உங்களுக்குள்ள, உங்க மேல ஆண்டவருடைய பார்வை பதிஞ்சிருக்கிறது. and God wants to take you to the next level of your life. அது உங்க லைஃப் கிடையாது, கர்த்தருடைய லைஃப். God's plan and God's purpose is there. அதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா முதல்ல ஆண்டவருடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். obedience. To follow God முதல்ல என்ன இருக்குது? obedience தேவைப்படுகிறதா இருக்கிறது. to leave your comfort zone முதல்ல தேவைப்படுகிறது, obedience தேவைப்படுகிறது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. லேவி கீழ்ப்படிஞ்சான். நீங்க மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அதுல சொல்ல என்னன்னு, ஆண்டவர் போவார். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து போய் கொண்டு இருப்பார். அப்போ கடற்கரையில 2 பேர் இருப்பாங்க, பேதுருவும் அந்திரேயா இருப்பாங்க. அவங்கள சொல்லார், ஃபாலோ மீன்னு சொல்லுவாரு. அவங்க உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை ஃபாலோ பண்றாங்க. கொஞ்சம் தூரம் போங்கிறார், யாக்கோபி யோவானையும் பாக்குறாரு. அவங்க அழைக்கிறார். they left எல்லாத்தையும் விட்டுட்டு they began to follow Jesus. எங்க போறோம், அவர் என்ன பண்ண போறாரு, அவருக்கு சாப்பாடு போடுவாரா, எனக்கு துணிமணி வாங்கி ஒன்னும் கேட்கல. they followed. அவளுக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க வாங்க பையனை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க மீன் பிடிக்கிறீங்க, நாங்க உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். எப்படி தெரியாது, பட் முதல்ல என்னங்க, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி கிறிஸ்டியன்ஸ், சத்தத்தை கேட்கிற அநேகருக்கு என்ன தெரியுமா, இந்த கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு இது வந்தா போதும், மாசானா எனக்கு இவ்வளவு சம்பளம் வந்தா போதும், இந்த ஊழியம் பண்ணா போதும், இப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மோஸ்ட் ஆஃப் தி மென்ஸ், ஊழியக்காரர்கள் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். We don't want to take risk for Jesus. ஆர்கனைசேஷன் கொடுக்கறதுல வாழணும், எப்படியாச்சும் ஓட்டிடலாம்பா, என் பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சர் கொடு. See, God has something very big, more than, hallelujah. அவர் நினைத்து இருக்கிற காரியங்கள் உங்க கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றாத மகிமையான காரியங்களை உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ண இருக்கிறார். சோ அதை பார்க்கணும்னாலுமே உடனே நடக்க போகிறது கிடையாது. இட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். பட் முதல்ல ஸ்டெப் அவுட் ஆஃப் தட் கம்ஃபர்ட் ஜோன். அதுக்கு உடனே ஆண்டவர் அடுத்து நீ வந்த உடனே எல்லாத்தையும் அவர் காட்ட போகிறது இல்ல. எவ்ரி டே ஆண்டவர் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கொண்டு போவார். God will take one day, one time, one step தான் நம்ம நடத்துவாரு. ஆபிரகாமோட நடக்கிறார். ஆபிரகாம் வந்தார், he left everything. தன் வேலைக்கார ஆண்டவர் சொன்ன லோத்தோட கொண்டு வரான். அவன் போகும்போது அவனை சுத்தி என்ன பாக்குறாருங்க, அவர் வனாந்தரத்தை பாக்குறார், கானானியர் அங்க இருக்கிறாங்க, அந்த இடத்துலதான் சுத்தி பாக்குறான். இங்க என்ன ஆண்டவர் எனக்கு பண்ண முடியும்? God didn't say anything. அந்த ஒரு அதிகாரம் முழுக்க ஆண்டவர் ஒண்ணு பேசுது. ஜஸ்ட் ஏப்ராம் ஒரு இடம் விட்டு அடுத்த இடம், அடுத்த இடம் விட்டு அடுத்த இடத்துக்கு அவன் பிரயாணம் போய் கொண்டு இருக்கிறான். அங்கங்க ஒரு பலிபீடத்தை கட்டுறான், கர்த்தரை தொழுது கொண்டு போகிறான், நாட் நோயிங் வேர் he was going. not knowing where he was going. இன்னொரு சொல்லட்டுமா, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வந்த பிறகு உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் இது செக்கெல்லாம் எழுதி கொடுக்க போகிறது இல்ல. ஒன் டைம், ஒன் ஸ்டெப் அட் அ டைம் தான் ஆண்டவர் கொண்டு போகிறார். அந்தந்த நாளுக்கு வேண்டியத ரெவலேஷன் தான் கொடுப்பாரு. இஸ்ரேல் மக்கள் நினைச்சாங்க ஆண்டவர் அவங்களுக்கு மன்னா கொடுக்கும் போது நாளைக்கு வேணா எடுத்து சேர்த்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார் அது நடக்காது. இட்ஸ் நாட் மை வே. அந்த நாளுக்கு மன்னா கொடுக்கிறாரா, நீ அது உருகிறதுக்கு முன்னாடி சேர்த்து எடுத்தினா அது வீட்டுல பத்திரப்பட்டு இருக்கும், அன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இருக்கும். அடுத்த நாளுக்கு நீ வச்சு சாப்பிடணும் நினைச்சுன்னா அது புழு பூத்துரும். வெறும் சாபத்துக்கு மாத்திரம்தான், ஓய்வு நாளுக்கு மாத்திரம்தான் அடுத்த நாள் கெடாம இருக்கும். மற்றபடி நீ எடுத்து வச்சுனா புழு பூத்துரும். God ரேண்டமா செய்கிறல. ஒன் ஸ்டெப் அட் a டைம், ஒன் ஸ்டெப் அட் a டைம். அந்த ஒன் ஸ்டெப் ஆஃப் அ டைம் நடக்குதா, யூ நீட் ஃபெய்த் ஆன் த கால் ஆஃப் காட். தேவன் அழைக்கிற அந்த அழைப்பின் மேல நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு படியா போகணும். ஆண்டவர் ஒவ்வொன்னா காட்டிட்டே போவாரு. முன்னாடி போயிட்டே இருப்பாரு, பின்னாடி இருப்பாரு, லெஃப்ட் ரைட்ல இருப்பாரு. அவர் சொல்ல கொஞ்சம் கீப் கோயிங், கீப் ஸ்ட்ரைவிங், இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் போ. எங்க போறது ஆண்டவரே? நீ ஜஸ்ட் போப்பா, நான் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். லோத் பிரிஞ்சு போன பிறகு 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் பார்ப்பான், உனக்கு இதெல்லாம் நான் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்க போகிறேன்? சந்ததியில் எப்படி கொடுக்க போகிறேன்? ஆனா கொடுக்க போகிறேன். He has to walk in faith, believe what God has said. பதினஞ்சாம் அதிகாரத்துல தெளிவா சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போறாரு. வீட்டுக்குள்ள இருக்கிற ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்து சொல்றார், வானத்து நட்சத்திரங்களை பார்ப்பா, அது என்ன கூடுமானால் முடியாத ஆண்டவரே. அப்போ அவன் சந்ததி அவ்வளவு பெருசா இருக்கும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஒன் ஸ்டெப் அட் a டைம். தேவன் நமக்கு ஒரே டைம் எல்லாத்தையும் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டாருன்னா நம்ம கையில பிடிக்க முடியாது. அதனாலதான் அவன் சொல்றாரு, நீ கெட்டு சீரழிஞ்சு போயிருவ. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப், எவ்ரி டே, ஒவ்வொரு நாளைக்கு வேண்டிய மன்னா, ஒவ்வொரு நாளைக்கு வேண்டிய கிருபை மொத்தமா கொடுக்கிறவர் அல்ல, காலை தோறும் அவர் கிருபையை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அப்படி இரக்கத்துக்கு முடிவே இல்லையா. ஆனா எவ்ரி டே he gives you new grace, new mercy. அதுதான், that is the way of God. One step at a time. நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது
அங்க என்ன ஆகுதுங்க? தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிடுறாரு. அப்போ பெலிஸ்தியர்கள் என்ன பண்றாங்க? கேள்விப்படுறாங்க ராஜாவாக்கிட்டன்னு. உடனே they come to attack him. அப்போ தாவீது என்ன பண்றாரு? 1 ராஜாக்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது 19ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா என்று அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரோ என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னாரு. அப்போ பெலிஸ்தர் அட்டாக் பண்ண வராங்க. தாவீது எங்க போறாங்க? அவனை ராஜாவாக்குனது தேவன் தான். சவுல் கைக்கு தப்புவித்தவர் தேவன் தான். முழு இஸ்ரவேலையும் கூப்பிட்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினவர் தேவன் தான். ஆனாலும் ஒரு யுத்தம் வருகுதுங்க. ஆண்டவர் என்ன ராஜாவாக்குனார், போய் ஜெயிச்சிருவேன்னு சொல்ல. he went to God and received a plan for that war. அந்த யுத்தத்துக்கு வேண்டிய என்ன பண்ற பிளான கர்த்தர்கிட்ட வாங்குறான். வராங்க, ஆண்டவரே நான் என்ன பண்ணும், நீ போப்பா, நான் கூட இருக்கிறேன், நீ ஜெயிப்ப, நான் பெலிஸ்தரை உன் கையில ஒப்பு கொடு. why do you fear? போ. அந்த நம்பிக்கையோட அந்த வார்த்தை பெற்றுக்கொண்டு போகிறான், ஜெயிக்கிறான். தாவீது ஜெயிக்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் again they come to attack. அப்ப மறுபடியும் தாவீது என்ன பண்றாங்க? அவன் போன முறை இப்படி பண்ண அதே பிளான் நம்ம போயிடலாம். அவன் again he goes to God. நான் தான் சொன்னேன், one step at a time. Every day doesn't, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளையும் ஒரே போல பார்க்கலாம், but God doesn't see that. அவர் சத்ரு எப்படி வரான், எந்த விதத்துல வரான், உன்னை அழிக்க வரானா, உனக்கு உதவி செய்ய வரானான்னு அவருக்கு தெரியும். அதனால God has a different plan for different days. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடக்கணும். You ask for God's way, God's plan. அப்ப கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு கத்து கொடுப்பாரு. அடுத்து அந்த யுத்தம் நடக்கும்போது தாவீது என்ன பண்றாங்க? 22ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் திரும்ப வந்து ரெப்பாயிம்ல பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்துல விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர் பின்னாலே சுற்றி முசுக்குட்டை செடிகளுக்கு எதிரே இருக்கிற அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்குட்டைகள் செடிகளின் துணிகளிலே செல்லுகிற ஈச்சலை கேட்கும் போது சீக்கிரமாய் எழுந்து போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார். ஆண்டவர் இன்னொரு பிளான கொடுக்கிறார். நோ 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 டேவிட், போன முறை போனது போல அல்ல, யூ கோ திஸ் வே. ஒரு சத்தம் வரும், அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரம் நீ எழுந்து போ. அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு முன்னாடி போய் நான் யுத்தம் பண்ணுவேன். ஒன் ஸ்டெப் அட் a டைம். நினைச்சுக்காதீங்க எப்போதும் ஒரே போல. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவர் இந்த அற்புதத்தை செஞ்சார், அதே போலதான் அற்புதத்தை செய்வார். இந்த பாட்டு பாடினா இப்படிதான் ஆண்டவருடைய பிரச்சனை வரும். Who said? ஆண்டவருடைய மனசும் எண்ணங்களும் அது அளவிட முடியாதது. அவருடைய அன்பை குறிச்சு எழுதப்பட்டு இருக்கிறது. அது சமுத்திரத்தை விட ஆழம், அகலம், உயரம் எல்லாத்தையும் மிஞ்சினதா இருக்கிறது அவருடைய அன்பு. So you cannot comprehend God. இவ்வளவுதான் ஆண்டவரை நீங்க கணக்கு போட முடியாது. ஏசாயா 40 சொல்லும், அவர் வானங்களை ஜானளவாய் அளந்து பார்க்கிறவர், பூமியின் மண்ணை மரக்காலில் அளந்து பார்க்கிறவர், பூமியை தராசில எடுத்து மலைகளை தராசில அளந்து பார்க்கிறவர், கடல் தண்ணீரை அவர் கைப்பிடியில் அளந்து This is your God and my God. அவர் இவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு. He knows from the beginning to the end. எல்லாருக்கும் தெரியும். From the end to beginning, beginning to end அவர் எல்லாம் தெரியும். அதனாலதான் when God calls you to follow him, ஆபிரகாம் ஃபாலோ பண்ணுனாக்கா, God has அந்த ஃபாலோக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்கிறார், பெரிய பிளான வச்சிருக்கிறாரு. அதுல முதல்ல சொல்றது, உன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா. அதே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல படிச்சுக்கிறாங்க, என்ன இருக்குதுங்க, அங்க ஒரு பெரிய பிரச்சனை வருது. சவுலோட தாவீதோட 600 பேர் ஒரு பக்கம் போறாங்க. அமலேக்கர் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க, குடும்பத்தெல்லாம் சிறையாக்கி கொண்டு போயிடுறாங்க. வராங்க, தாவீது அழுகிறான், கூட இருக்கிறவங்க அழுகுறாங்க, குடும்பம் இழந்து போனதுனால எல்லாம் கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. தாவீத என்ன பண்றதுன்னு தெரியாது. He looked unto God. ஆண்டவரே நான் என்ன பண்றது, போப்பா எல்லாத்தையும் திருப்பி கொள்ளுவாய். One step at a time. Every day God has a different plan for you.
உன் சக்சஸுக்கு, உன் விக்டரிக்கு. Don't follow yesterday's way. God has a different way, and the different way God will reveal to you when you go to God and pray. தேவனை ஆராதித்து தேவனை சமூகத்துல நீ ஜெபத்துல உன் நேரத்தை செலவு பண்ணும் போதுதான் you will understand the perfect plan of God. Every day it's going to be different. Every day it's going to be different. ஒரே போல செய்கிற தேவன் அல்ல. Those who are called, எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து எவர்களை அழைத்தாரோ நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமானாக்கிறவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறாராம். Every day different way, different plan of God, different. The purpose of God is the same, but God has different ways. நிறைய வழிகளையும் வாசல்களையும் அவர் வைத்து இருக்கிறாரு. அவருக்கு தான் தெரியும் எது அடைக்கப்பட்டிருக்குது, எது திறந்திருக்கிறதுன்னு. ஹல்லேலூயா. நீங்க முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு இருதயத்தோட தேவனை ஆராதிப்பீங்கன்னா, தேடுவீங்கன்னா, அன்பு கூறுவீங்கன்னா, God will reveal his plan. சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு டயர்டு. ஐயோ தினோமா எவ்ரிடே. ஆமா, எவ்ரிடே God has a different plan for your life. நீங்க குடும்பத்துல யோசிச்சு பாருங்க. எவ்ரிடே சேம் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, சேம் லஞ்ச் இல்ல, சேம் கொழும்பு இல்ல. we want to do something different. அதேவா நம்ம சாப்பிடுறோங்க என்ன சொல்லும், நேத்தும் அதேதான், இன்னைக்கும் அதேதான். எவ்வளவு ஃபெடப் ஆகுறோம். அப்போ அந்த சேம் வே God doesn't have. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாய்க்கு ருசியானது ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. It is painstaking to step out every day, one step at a time. One step at a time. அதோட அர்த்தம் என்னன்னா, just follow what God says, whatever God says to you. அவர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்ய பழகிக் கொள்ளுங்க. You may not understand it, but when you keep doing it, that is the புரியாம இருக்கலாம். புரியாமலே ஆண்டவர் சொல்லுதை செய்யும் போது God finds it very happy, for he has found an obedient man or woman of God to execute அவருடைய சித்தத்தை, அவருடைய வழியும் பூமியில செய்வதற்கு அவர் பெருமை கொள்ளுவார். பெரிய சந்தோஷம் உண்டாகும். இன்னைக்கு நாம ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். பட் when it time come, ஒரு காலம் நேரம் வரும்போது ஆண்டவர் உங்களை இதுதான் சொல்றாரு, உனக்கு அப்பா. what I want to tell you is that ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய இவ்வளவு பெரிய சந்ததி வரும்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. பட் God said, இதுதான் என் பிளான். பட் God didn't give the blueprint. எல்லாத்தையும் இப்படிதான் இருக்கும்னு இல்ல. Every day I had to go to God. ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை அதுதான். ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா நடக்கும்? You will learn to take one step at a day. அதோட என்னன்னா, ஒன் ஸ்டெப் அட் a டேனா, நீங்க ஆண்டவர் சொல்லுகிறபடி அந்த நாளுக்கு வேண்டிய காரியத்தை அந்த நாள்ல நீங்க செய்வீங்கன்னா, a day will come. ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தை நீங்க கேட்டு செய்யும் போது you will be worrying for nothing. ஒன்ன குறிச்சும் கவலைப்படாம இருப்பீங்க. ஆண்டவர் அதான் சொன்னார், ஒன்றை குறித்து நீங்க கவலைப்படாதிருங்க. கவலைப்படுகிறதுனால நீ எந்த ஒரு முளத்தை சரீரத்துல கூட்டி கொள்ள முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. பட் ஒன் ஸ்டெப் அட் a டே. அதை நீ எடுக்கும் போது இன்னைக்கு இருந்தது முடிஞ்சு போச்சு. நாளைக்கு புதிய நாள், புதிய கிருபை, புதிய அபிஷேகம், எவ்ரிதிங் நியூ. God doesn't have yesterday's plan. இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் இஸ் மிசரபிளா இருக்கிறதுக்கு, ஃபெயிலியரா இருக்கிறதுக்கு என்னன்னா, நேத்தைக்கு ஆண்டவர் செஞ்சார், இன்னைக்கு அப்படியே நோ. எனக்குள்ள இந்த ராங் மைண்ட் செட் ரொம்ப வருஷங்கள் இருந்தது. எங்க ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போவோம், ஒரு பாடல் பாடும், ஆண்டவருடைய அபிஷேகம் மகிமை அப்படியே மூடும், அற்புதங்கள் நடக்கும், வியாதிகள் குணமாகும்.
ஐ திங்க் இதுதான் ஆண்டவர் பேட்டர்ன் வச்சிருக்கிறாரு. அடுத்த இடத்துல போய் அதே போல பாடி அதே போல நடத்தினா ஒன்னும் இருக்காது. ஐ வில் பி டெட் இன்சைட் ஆஃப் மீ. காரணம் என்ன? வெரி சிம்பிள் திங். பிகாஸ் ஐ tried yesterday's pattern. So I never asked தேவன்கிட்ட வந்து இன்னைக்கு எப்படி ஆண்டவர், இன்னைக்கு எந்த பாட்டு பாடணும், இன்னைக்கு எப்படி ஆராதனை நினைக்கிறேன், இப்படி இன்னைக்கு எப்படி ஜெபம் நடத்தணும், இன்னைக்கு எப்படி வசனத்தை பிரசங்கம் பண்ற கேட்கிற தன்மை இல்லாததுனால வாட் எவர் ஐ ஃபெல்ட் ஐ டிட். அப்புறம் எம்டியா வெளியே வரும்போது சோர்ந்து போய் ட்ரெயின் ஆயிட்டு தான் நான் வந்த அனுபவங்கள் இருக்கிறது. சோ தட்ஸ் அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், God is totally different. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒன் ஸ்டெப் அட் a டைம். அந்த ஒன் ஸ்டெப் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வழியை வச்சிருப்பாரு. அந்த புதிய வழியை நீங்க செய்யும் போது you will know inside of you. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:7 எழுதப்பட்டிருக்கும். அப்ப எப்ப நடக்குங்க? நீங்க ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தை கூட விண்ணப்பத்தினால் தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தும் போது இது நடக்கும். சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆண்டு கொள்ளும். வரிலெஸ் லைஃப் வந்துரும். You will never fear. You will 100% trust God. தேவன் சொன்னது மேல முழு நம்பிக்கையா இருப்பீங்க. நீங்க உட்கார்ந்துட்டே அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க இருக்கிற இடத்திலேயே நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்வதை பாருங்கள்னு சொல்றது போல கர்த்தர் செய்யற அற்புதத்தை கண்ணு வாய் எல்லாம் திறந்து பார்த்துட்டு இருப்பீங்க. 2 நாளாகும் 20 நீங்க படிக்கும் போது நம்ம அடிக்கடி தியானம் பண்ண ஒரு காரியம்தான். அங்க யோசேபாத் என்ற ஒரு ராஜா இருக்கிறான். அவனுக்கு விரோதமா 3 தேசங்கள் யுத்தத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் நேரம் என்ன பண்றாங்க, தேவ சமூகத்துக்கு ஓடுகிறான். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு, நீங்க எங்க தேவன் அல்லவா, என்னை ராஜாவாக்கின தேவன் அல்லவா, எங்களை அழைத்த தேவன் அல்லவா, இப்படி ஆண்டவர் புகழ்ந்து பாடி ஆண்டவர் சொல்றான், நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் ஆண்டவரே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. சத்ரு வந்துட்டான், வெள்ளம் போல வந்துட்டான், என்ன பண்றதுன்னு தெரியாது. 12 சொல்லுவான், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, அதனால என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. யுத்தம் வந்துருச்சு ஆண்டவரே, சத்ரு வந்துட்டான், என்ன பண்றதுன்னு தெரியாது. அவனுக்கு இருக்கிற ஆர்மியை கொண்டு அவன் என்ன பண்ணலாம், he never ஸ்கெட்ச் போடல. இந்த யுத்தத்தை இப்படி பண்ணலாம், அப்படி போடலாம், எனிமி எப்படி அட்டாக் பண்ணலாம் நம்ம யோசிக்கல. மாறாக என்ன பண்ணாங்க, he looked unto God. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். one day one step at a time, every day different views, different plans of God. அந்த நாள்ல when they were just looking unto God, தேவன் ஆவியானவர் என்ன பண்ணாருங்க, அங்க இருக்கிற ஒருத்த மேல இறங்குறாரு. அவன் வந்து ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறான். என்ன செய்திங்க, யோசேபாத்தே, யூத மக்களே, ஒன்னத்துக்கு பயப்படாதீங்க. நீங்கள், அவர் சொல்லுவார் 15 நீங்கள் இந்த திரளான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. யோசேபாத் பிளான் பண்ற ஆர்மி எல்லாம் வந்துச்சுங்க, பட்டயத்தோட கேடகத்தோட அவன் நின்றுட்டு இருக்கிறான். அந்த கண்டிஷன்லயே ஜெபத்துல இருக்கிறான், உபவாசத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்ப சொல்றார், தேவன் சொல்றார் தீர்க்கதரிசியின் வழியா, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். சோ அப்போ God has already seen இந்த சத்ரு வரப்போறது இடந்து வருது தெரியும், என்னைக்கு வரான்னு தெரியும், எப்படி வரான்னு தெரியும், எந்த வழியாய் வரான்னு தெரியும். அவர் எல்லாத்தையும் அறிந்தவராக யோசேபாத் சொல்றார், இது உன்னால முடியாத காரியம், just leave it into my hands. இன்னைக்கு அநேக நேரத்துல கர்த்தர் நீ சும்மா இருப்பானா, நம்ம சும்மா இருக்கிறது எப்படிங்க, நான் எப்படி நான் எப்படி நான் எப்படி, இங்க போய் அங்க போய் விழுந்து அடிபட்டு எந்திரிச்சு வந்து அதுக்கப்புறம் ஏன் தான் போனேனோ ஏன் தான் செஞ்சனோன்னு இருப்போம்.
அவர் சொல்லுவார் 17ஆம் வசனம், again இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். என்ன சொல்றாருங்க இங்க? வேடிக்கை பாருங்கப்பா, ஆனா போங்க. ஏன்னா நீங்க எங்கேயோ போல, you have to follow God. அவர் தேவன் உங்களுக்கு முன்பாக போகிறார், அவர் பார்த்துக்குவார் எல்லாம். ஜஸ்ட் பாட்டு கொண்டாடுங்க. Don't do anything, just go, just நட, just go, just walk. நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புறாரு. ஆண்டவர் சொல்ல பேசாம அமைதியா போய் சமாதானத்தோட தூங்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா எத்தனை பேரு அவருடைய வார்த்தை நம்பி போய் சமாதானத்தோட தூங்குவீங்க? எத்தனை பேர் முகத்துல சிரிப்பு வரும்? நான் சொல்றேன், ஒருத்தருக்கும் வராது. ஏன்னா யூ லுக் டு எஸ் சூழ்நிலையை பார்த்து இது முடியாத காரியம் தான் நினைப்போம். ஆண்டவருக்கு தெரியும் அது நம்மால முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றத நம்புறியா இல்ல உன் கண்ணுல பாக்குறதையும் மனசுல தோன்றதை வச்சு நீ நம்பி கொண்டு உட்கார போறியா? A person who believes God, he will never worry about anything. அது தோல்வியாக முடிஞ்சாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுடைய ஆண்டவர் அவனை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், அவன் ஆண்டவர் அவனை தலைகுனிய விட மாட்டார், அவன் முகம் சோர்ந்து போக விட மாட்டாரு. அவர் யுத்த புருஷனாக எழும்புவார், சேனைகளின் கர்த்தராக அவர் எழும்புவார். இதை கேட்கிற ஆண்டோடைய வார்த்தை கேட்டான், தீர்மானம் பண்ணது யோசேபாத். உடனே சொல்றான், எல்லாரும் தரித்து நில்லுங்கப்பா, ஐ வாண்ட் டு மேக்கிங் முக்கியமான டிசிஷன் பண்றேன். பட்டயத்தை எடுத்தவங்க, கேடகத்தை எடுத்தவங்க எல்லாம் பின்னாடி போங்க, லேவியரை முன்னாடி வாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவர் சும்மா இருக்க சொல்லிட்டாரு, நாம ஒண்ணு பண்ணலாம். அவர் யுத்தத்தை செய்ய போகிறாரு, நாம அவரை பாடலாம், அவரை ஆராதிக்கலாம், நாம கொண்டாடலாம். யோசிச்சு பாருங்க, 3 ராஜா வந்துட்டான், பெரிய ஆர்மியோட வந்துட்டான். அந்த நேரத்துல யோசேபாத் அவன் டீமுக்கு சொல்றான், லெட் அஸ் சிங், லெட் அஸ் ஆராதிக்கலாம். செய்வோமா? உங்க பிரச்சனை நடுவுல பாட்டு பாடுவோமா? போராட்டத்தின் நடுவுல கர்த்தர் ஆராதிப்போமா? நாம நினைப்போம், நாம இப்படி முகத்தை சிரிச்சுட்டு இருந்தா எதனா தப்பா நினைச்சுப்பாங்கன்னு யோசிப்போம். இங்க யோசேபாத் just did the opposite. எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. என்ன சொல்றாங்க? சத்ரு வெள்ளம் போல வந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதான் சொல்றாங்க 21ஆம் வசனத்துல, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை துதிச்சாங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ட்ராட்டஜி ஆஃப் காட், நாட் ஆஃப் மேன். ஸ்ட்ராட்டஜி ஆண்டவர் சொல்லிட்டாரு, தீர்மானம் பண்ணி அண்ட் முடிவு எடுத்தது யோசேபாத். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறேன், you have the guts to take a decision. ஆண்டவர் சொல்லுகிறத செய்யக்கூடிய தைரியம் இருக்கிறதா? he saw things. யுத்தம் ஜெயிக்கிறத விசுவாச கண்ணுல பாக்குறான், சத்துரு மடங்கடிக்க பண்றது யூத விசுவாச கண்ணுல பாக்குறான். அதனால ஜெயம் வந்துருச்சு நினைக்கிறான். ஆண்டுடைய வார்த்தையில அந்த ஜெயம் இருக்கிறத பார்த்துட்டான். அதனால அவன் சொல்றான், நாம இன்னைக்கு ஐயோ அம்மானி கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டுட்டாரு. இப்ப ஆராதிக்கிற நேரம், இப்ப தொழுது கொள்ளுகிற நேரம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுகிற நேரம், கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிற நேரம் என்று சொல்லி அவங்க என்ன பண்றான்? போட்ட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் குப்பையில போட்டுட்டு புதிய ஸ்ட்ராட்டஜி அவன் எடுக்கிறான். அவன் அதை போல செய்யறான். இங்க பைபிள் சொல்லுது 22ஆம் வசனத்துல, அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது God saw their faith. என்ன பண்றாங்க இவங்க? உண்மையா துதிக்க போறாங்களா?
அவர்கள் துதி பாடி தொடங்கிய ஒரு யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசம் ஒருக்கு விரோதமாக கர்த்தர் எழும பண்ணிதனால் அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருத்தனை வெட்டினா அந்த மனுஷன் யோசேபாத்தோடைய ஆர்மி அவங்களுக்கே எழுப்பி விட்டுட்டாரு. அவன் வெட்டு உண்டு செத்து போயிட்டான். ஒருத்த கூட தப்பிக்கலையா. ஒருத்தரும் தப்பிக்கல. அது என்ன? வாட் டஸ் தீஸ் ஸ்கிரிப்சர்ஸ் சே? when you follow God, God will follow you. அவர் சொன்னபடி நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னா அவர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போய் கோணலானவைகளை நேராக்குவார். அவர் உண்மையா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் சொல்லுவாரு, கடந்ததை நினைக்காதப்பா, நேத்து இதை மறந்துரு, இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், நம்ம அனாந்திரத்துல வழியும் அவாந்திர வெளியில் ஆறுகளை நான் கொண்டு வர என்னால முடியும். அவரை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த யுத்தம் உம்முடையதல்ல, இது என்னுடைய யுத்தம். அவரை உண்மையா ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் பார்த்து சொல்லுவாரு, இன்று கண்ட எகிப்தியன் என்று காணாது இருப்பாய். தட் இஸ் த வே காட் டீல்ஸ். அங்க இஸ்ரவேலர் எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணாங்கல்ல. ஒன் மேன் மோசஸ், ஒரு ஸ்திரீ எஸ்தர், ஒரு ஸ்திரீ டெபோரா, ஒரு மனுஷனை தேடினா, ஒரு மனுஷன், ஒரு மனுஷி. உங்கள ஒருவர் ஆண்டவர் தேடுறார். if you could rise up. ஒண்ணு மாத்திரம் கேரண்டிங்க, யோசேபாத்தவும் யூத மக்களும் ஜெயத்தை அப்படியே பார்க்கல. they saw in their faith eyesல. ஆனா கொஞ்ச நேரத்துல அது நிஜமாய் பார்த்தார்கள். what they didn't seek அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க 3 நாள் கொள்ளை அடிக்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை கொடுத்தார் ஆண்டவர். They didn't ask for money, they didn't ask for gold, but God gave them. because ஏன் தெரியுமா? They obeyed the word of God 100%. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்துக்கு 100% நம்ம கீழ்ப்படிவோமானால் what all blessing is in store for you. எவ்வளோ பிளெஸிங் ஆண்டவர் வச்சிருப்பார். அவங்க கேட்க கூட இல்லைங்க. அவங்க கேட்டது, நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவர், இந்த திரளான கூட்டத்துக்கு முன்பாக நாங்க பலனற்று இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்ல, இதுதான்ப்பா என் பிளான். ஆண்டவர் அவங்களை பாடு துதின்னு கூட சொல்லல, நீங்க சும்மா நின்று வேடிக்கை பாருங்க, ஆனா முன்ன போயிட்டாருங்க. அப்போ யோசேபாத் பண்ற சொல்றான், ஆண்டவரே முன்ன போறதை காட்டிலும் முன்ன போறதுதான் ஆண்டவரே, ஆனா உங்களை பாடிட்டே நாங்க போகிறோம், உங்களை துதிச்சுட்டே போகிறோம், உங்களை ஆராதிச்சுட்டே போகிறோம். அப்பதான் ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்க இந்த பிரச்சனையை பார்க்க மாட்டோம், உங்களை பார்ப்போம். எங்க வாயில துதி, எங்க மனசுல துதி, எங்க உணர்வுல துதி, எல்லாத்துலயும் உம்மா இயேசு 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 என்று பாட ஆரம்பிச்சாங்க அவங்க. அவன் சொல்றான், யோசேபாத் அப்படிதான் நினைச்சிருக்கணும். God didn't say நீ துதிச்சுட்டே போன்னு சொல்ல. ஈவன் தீர்மானம் பண்ற ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்டாரியா, அவன் ஆண்டவர் ஜெயிக்க போகிறான்னு நினைக்கல. தேவன் ஜெயத்தை கொடுத்துட்டாரு. ஜெயிச்ச பிறகு நாம் என்ன பண்ணுவோம்? பாடி ஆராதிப்போம்ல, அது இப்பயே நம்ம செய்யலாம். They did it. அவங்க யோசேபாத் என்ன சொல்றான், இந்த யுத்தம், இந்த ஜெயம், இந்த வெற்றி நம்மால் உண்டானதல்ல. This has happened by God. God gave us this victory. தேவன் தான் அந்த ஜெயத்தை கொடுத்தாரு. அவன் ஒருத்தனும் அங்க 3 ஆர்மியை வெட்டுண்டு போனதை பார்க்கல. But they saw God. They saw their God. ஓ, இன்னைக்கு யார பாக்குறீங்க? உங்க வேலையில இருக்கிற பிரச்சனையை பார்க்கிறீங்களா? உங்க பாஸ பாக்குறீங்களா? இல்ல தேவாதி தேவனை பாக்குறேன். Whom do you see? Your perspective. They rejoiced, they praised, they worshipped.
அவங்க கேட்காதது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியங்கள் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் எடுத்துக்க. உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படுமா? ஆண்டவர் யோசேபாத்துக்கு அவ்வளவு ஒரு குறையும் கிடையாது, அவர் இன்னும் கொடுத்தாரு. அதை இன்னைக்கும் கர்த்தர் செய்ய விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. Hallelujah. God has called you to follow him. முதல்ல ஸ்டெப் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அந்த இடத்துல உட்காந்துட்டு என்ன கொடுங்க கொடுங்க, இல்ல யூ ஹேவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் zone. Take one step a day, one step at a time. நீ எடுத்த as you go forward, as you go in this process, one thing நிச்சயமா நடக்கும். You will never worry about anything. Hallelujah. என்ன செய்ய போகிறோம்? Let us surrender to God. Let God do what He's intended to do in our lives. Hallelujah.